Hi students, this is Er.Sikander, faculty member at MCC. Hope you guys are preparing well. So this is matrix first class basic class, second class is rank of matrix discuss then the third class is system of linear equation solving. Now we are moving with that eigenvalue and eigenvector. Romba topic. So even in the topic TANCET again they are raising the question, and also last year TNEB 2018 in the eigenvalue eigenvector ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க சரிங்களா. சோ முக்கியமான டாபிக் that is eigenvalue and eigenvector. Eigenvalue and eigenvector. Okay, right? Eigenvalue and eigenvector. So eigenvalue eigenvector பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். that is they are telling us what is eigenvalue சரிங்களா. eigenvalue பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படினா that is determinant of a minus lambda I, a minus lambda into I, that is equal to 0. so நம்ம determinant of ஒரு matrix equal to 0 எடுக்காம determinant of that matrix minus lambda I is equal to 0. so I இங்கிறது நமக்கு தெரியும், that is identity matrix. so I இங்கிறது எப்படி டினோட் பண்ணுவோம், that is 1 0 1 0 1 0 1 0 0 0 1 0 0 0 1. so இது I matrix, that is I 3 cross 3 matrix சொல்லுவோம். இதே மாதிரி 2 cross 2 னா 1 0 0 1. so இதெல்லாம் நமக்கு பேசிக்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும். so இப்போ a minus lambda I அப்படிங்க சொல்ல என்ன வரும், suppose a matrix ஒரு matrix இருக்குன்னா lambda into I, lambda into I means what, lambda into I means so எங்கெல்லாம் 1 இருக்கோ அங்கெல்லாம் நான் lambda மல்டிப்ளை பண்ணுறேன். so lambda 0 0 0 lambda 0 0 0 lambda, this is lambda minus I. lambda minus I ங்கிறது lambda 0 0 0 lambda 0 0 0 lambda சரிங்களா. இதை பற்றி நமக்கு தெரியும். ஸோ அப்போ a மைனஸ் lambda அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸோட டயகனல் எலமெண்ட்டில் இருந்து மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேம்டாவை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுத்து இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சப்போஸ் இட் இஸ் 2 cross 2 அப்படின்னா லேம்டா ஸ்கொயர் கிடைக்கும். சப்போஸ் இட் இஸ் 3 cross 3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா லேம்டா கியூப் கிடைக்கும். ஸோ லேம்டா கியூப் அப்படின்னா நமக்கு 3 ஐகன் வேல்யூ கிடைக்கும். லாம்டா ஸ்கொயர் அப்படின்னா 2 ஐகன் வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய அவுட்புட் தட் இஸ் கால்ட் அஸ் ஐகன் வேல்யூ சரிங்களா. ஐகன் வேல்யூ சரிங்களா. அப்போ இது உங்களுக்கு தெரியும். தென் ஐகன் வெக்டர். ஐகன் வெக்டர்னா என்ன சொல்றாங்க, சப்போஸ் இது ஒரு 3 cross 3, இதுலேருந்து நான் 3 ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். தட் இஸ் lambda 1 lambda 2 and lambda 3 சரிங்களா. ஐகன் வேல்யூ lambda 1 lambda 2 lambda 3 நான் டினோட் பண்ணேன். அப்போ 3 ஐகன் வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு ஐகன் வெக்டார் வேணும். ஐகன் வெக்டார்ங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் a மைனஸ் lambda I into x is equal to 0. xங்கிறது x மேட்ரிக்ஸ் சரிங்களா. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாம்டா 1 இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணால் a மைனஸ் லாம்டா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும், x மேட்ரிக்ஸ் கிடைக்கும். x மேட்ரிக்ஸ் மீன்ஸ் தட் வில் பி x1 x2 x3 அப்படி இருக்கலாம், அப்படி இல்லை x y z எப்படினாலும் மென்ஷன் பண்ணலாம். தட் இஸ் வேரியபிள் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ a மைனஸ் லாம்டா I இது ஒரு மேட்ரிக்ஸு இண்டு x matrix is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். இஃப் இட் இஸ் 3 cross 3, அதே 2 cross 2னா 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த x1 x2 ஓட வேல்யூ அதை எல்லாத்தையும் என்ன ஒரு ஃப்ரேமிங்காக பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஐகன் வெக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி இருக்குன்னா இப்போ a மைனஸ் லாம்டா a மைனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா தட் இஸ் a மேட்ரிக்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் 5 0 1 6 5 2 1 1 3 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ a மைனஸ் லாம்டா I போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 5 மைனஸ் லாம்டா ரைட். தென் இங்கே 5 மைனஸ் லாம்டா, இங்கே 3 மைனஸ் லாம்டா. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு வேல்யூ கிடைக்கும் 2 1. திஸ் இஸ் a மைனஸ் லாம்டா I ரைட். ஸோ a மைனஸ் லாம்டா I இன்டு x, எக்ஸ்ன்னு சொல்ல என்ன வரும், தட் இஸ் x1 x2 x3 இஸ் ஈக்குவல் டு வாட் 0. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் 5 மைனஸ் லாம்டா x1 ப்ளஸ் 0 இன்ட்டு x2 ப்ளஸ் 1 இன்ட்டு x3. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் 5 மைனஸ் லாம்டா இன்ட்டு x1 ப்ளஸ் 5 மைனஸ் லாம்டா இன்ட்டு x1 ப்ளஸ் 0 இன்ட்டு x2 சிம்பிள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் 1 இன்ட்டு x3 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதே மாதிரி 6 இன்ட்டு x1 ப்ளஸ் 5 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2 ப்ளஸ் வாட் 2 into x3 is equal to 0. ஸோ இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்கும் சரிங்களா. 3 ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்கும். இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது 3வது ஈக்குவேஷன் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா
that is lambda 1 is equal to அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். lambda 1 is equal to here lambda is equal to lambda 1, that is lambda is equal to lambda 1. lambda 1ங்கிறது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். சப்போஸ் 3 ஐகன் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருவேன், 5 2 3 இந்த மாதிரி ஒரு 3 ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன். அப்போ lambda is equal to lambda 1, that is the value of lambda 1. suppose 5 means 5ங்கிறது நான் இந்த ஈக்குவேஷனில் எல்லா ஈக்குவேஷனையும் சப்ஸ்டிட் பண்ணேன். சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணால் இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், x1 வேல்யூ என்னன்னு கிடைக்கும், x2 வேல்யூ என்னன்னு கிடைக்கும், x3 வேல்யூ என்னன்னு கிடைக்கும். சரிங்களா, இந்த 3ஐயும் நான் கேபிட்டல் x1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ஐயும் ஃப்ரேம் பண்ண அப்படின்னா that is called as eigenvector, right? ஸோ eigenvectorலேருந்து இது வரைக்கும் TANCET TNEB பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ரைஸ் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் லெந்தி ப்ரொசீஜருங்கிறனால இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணல. தே ஆர் ஒன்லி ரைசிங் த கொஸ்டின் ஆஃப் ஐகன் வேல்யூ. ஸோ அதனால் ஐகன் வேல்யூ மொத்தம் தெளிவாக படிச்சிங்க. ஐகன் வெக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க. சரிங்களா, ஐகன் வெக்டருங்கிறது ஐகன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா a மைனஸ் லாம்டா ஐ அந்த மேட்ரிக்ஸையும் இன்டி எக்ஸ் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இங்கே லாம்டான்னு இருக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர். கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர். ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாம்டா 1 வந்து அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ x1 ஐகன் வெக்டர் 1னா என்ன சொல்கிறோம், லாம்டா 1 நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி x1 x2 x3 நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். தட் இஸ் ஐகன் வெக்டர் 1. ஸோ இதே மாதிரி என்னன்னா லாம்டா 2 நான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா 1 சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஐகன் வெக்டர் 1. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், லாம்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா 2, தட் இஸ் செகண்ட் ஐகன் வேல்யூ எனக்கு ஒன்று கிடச்சிருக்குன்னு தெரியுமா, அதை நான் அந்த ஈக்குவேஷன் லாம்டாக்கு பதிலாக ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணி நான் x1 x2 x3 சால்வ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் x2 ஐகன் வெக்டர் 2. ஸோ ஐகன் வெக்டர் 2. சரிங்களா, ஸோ இதே மாதிரி எனக்கு சேம் ஆஸ் தட் ஆஃப் லாம்டா 3 நான் சப்ஸ்டிட் பண்ணி x1 x2 x3 வேல்யூ சாரி ஸோ லாம்டா 2 நான் வந்து சப்ஸ்டிட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், x1 x2 x3 ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். தட் இஸ் கால்ட் அஸ் ஐகன் வெக்டர் 2. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், லாம்டாக்கு பதிலாக லாம்டா 3 சப்ஸ்டிட் பண்ணி x1 x2 x3 அந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஐகன் வெக்டர் 3 x3. சரிங்களா, ஸோ இதுதான் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர். ஸோ இப்போ அந்த ஐகன் வேல்யூயை பொறுத்தவரைக்கும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டேரெக்டாக அதை மல்டிப்ளை பண்ணி ஸோ 2x2க்கு என்ன வரும் 3x3க்கு என்ன வரும் அப்படிங்கிறத டேரெக்டாக நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ கொஸ்டின் நம்ம கொடுக்க சொல்ல டேரெக்டாக அவுட்புட் எடுத்து ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா, அது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி a மைனஸ் லாம்டா ஐ டிட்டர்மினன்ட் ஆஃப் இப்படி போட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எடுக்கக்கூடாது. சரிங்களா, ஒரு ஷார்ட்கட்டு அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லி ஃபைனல் அவுட்புட் கொடுக்குறாங்க, அதை சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் எடுத்தோம். சரிங்களா, ஸோ அதை நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த ஐகன் வேல்யூயோட அந்த அவுட்புட் தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குல்ல. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனாக கொடுக்குறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேஸுக்குமே நமக்கு கொடுக்குறாங்க. தட் இஸ் 2x2 மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. தட் இஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாம்டா சப்போஸ் ஐ எம் டேக்கிங் த 2x2 மேட்ரிக்ஸ் A is equal to ABCD. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் trace of matrix into lambda. What is trace of matrix? Trace of matrix na theriyum, that is sum of the diagonal element. Idu first class e discuss pannum. Sum of the diagonal element is A and B. So A plus B into lambda plus determinant of the matrix that is equal to 0. இதான் நம்மளோட என்ன சொல்றாங்கன்னா characteristic equation. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we will get two eigenvalues. That is root of this equation is called as eigenvalue. rootனா என்னது, இதை சால்வ் பண்றோம்ல, that is in terms of எப்படின்னா t மெத்தட்ல பண்ணலாம். sometimes t மெத்தட் ஒர்க் ஆகும்னா quadratic formula, that is minus b plus or minus root over of b square minus 4ac divided by 2a. ஸோ அந்த ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கிடைக்கலாம். that is உங்களுக்கு தெரியும் என்னது, minus b plus or minus root over of b square minus 4ac divided by 2a. a b c நானது a நானது லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு b. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னா சின்னு சொல்கிறோம். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி லாம்டா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ நம்ம மெத்தடை நம்ம கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டி மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். சரிங்களா, ஸோ இப்போ வரைக்கும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் மொதல் என்ன, தட் இஸ் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்டு லாம்டா plus determinant of the matrix. சரிங்களா, so then the second case is that is 3x3 matrix. For 3x3 matrix,
suppose let I am taking the matrix A is equal to A, B, C, D, E, F, G, H, I. Right? So இப்போ நான் இதுக்கு வந்து characteristic equation எப்படி சொல்றாங்கன்னா that is lambda cube minus trace of matrix. What is trace of matrix here? That is trace of matrix means what? That is sum of the diagonal element. So இங்க sum of the diagonal element என்னது? A plus E plus I. So A plus E plus I. Right? A plus E plus I into what? Lambda square. ஸோ நமக்கு லேம்டா அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். லேம்டா ஸ்கொயர் அடுத்து லேம்டா வரும், அப்புறம் நோ லேம்டா. சரிங்களா? அதே மாதிரி லேம்டா 3x3 லேம்டா கியூப் லேம்டா ஸ்கொயர். ஸோ அடுத்து லேம்டா வரும், அடுத்து நோ லேம்டா. ஸோ இதுக்கப்புறம் என்னது? ப்ளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ், செகண்ட் மைனஸ். ஸோ அடுத்து ப்ளஸ், அதுக்கப்புறம் வர்றது மைனஸ். ஸோ இதுக்கப்புறம் என்னது? இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்டு லேம்டா ப்ளஸ் டிடர்மினன்ட் போட்டோம். இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டிடர்மினன்ட் போட முடியும். டிடர்மினன்ட்டுக்கு முன்னாடி சம் ஆஃப் மைனர் டிடர்மினன்ட் நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மைனர் டிடர்மினன்ட் நம்ம எடுக்க முடியாது, 1x1 வந்துடும். ஸோ ஆனால் இதுக்கு எடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனர் டிடர்மினன்ட் ஆஃப் தி டயகனல், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். டயகனல். சரிங்களா? மைனர் டிடர்மினன்ட் ஆஃப் தி டயகனல் சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் தெளிவாக நான் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏக்கு நான் டிடர்மினன்ட் எடுத்தேன்னா இஎஃப் என்ன வரும்? HI வரும். EF HI அப்படின்னு வரும். ரைட்டா? EF HI. ஸோ அப்போ என்ன வருது? தட் இஸ் bracket over of EF HI plus சரிங்களா sum of the minor determinant of diagonals. ஒவ்வொரு டயகனலுக்கும் மைனர் டிடர்மினன்ட் எடுத்து அதை ஆட் பண்ணணும். சரிங்களா? அதை ஆட் பண்ணிட்டு இன்டு லேம்டா வரும். சரிங்களா? ஸோ அப்போ இ ப்ளஸ் ஐ. இப்போ ஈக்கு நான் எடுத்தேன்னா எனக்கு வரும், ஈக்கு என்ன வரும்? தட் இஸ் இ என்ன பண்ணுறேன்? ஹைட் பண்ணுறேன். ஸோ ஹைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் ACHI. ரைட்? ஸோ அப்போ என்ன வருது? ACHI. தென் ஐக்கு நான் எடுக்கிறேன். ஐக்கு எடுக்க சொன்ன என்ன வரும்? ABDE. தட் இஸ் AB டிவிலியர்ஸ். ஸோ இன்டு லேம்டா. ரைட்? இன்டு லேம்டா. ஸோ இந்த ஹோல் டேர்ம் இன்டு லேம்டா. என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் லேம்டா கியூப் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்டு லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் சம் ஆஃப் தி டிடர்மினன்ட் ஆஃப் diagonal, sum of the determinant of diagonals, diagonal element into lambda. ஸோ அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் மைனஸ் ஆஃப். ஏன்னா இது ப்ளஸ்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது என்னது? இது ப்ளஸ்ஸு. இதுக்கப்புறம் வரக்கூடிய என்னது? மைனஸ். ஸோ மைனஸ் ஆஃப் என்ன வருது? தட் இஸ் டிடர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0. ரைட்? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லேம்டா கியூப் அடுத்து ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்டு லேம்டா ஸ்கொயர் அடுத்து சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்டோட டிடர்மினன்ட். ஸோ டிடர்மினண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம்? சம் பண்ணுறோம் இன்டு லேம்டா மைனஸ் டிடர்மினன்ட் ஆஃப் இ. சரிங்களா? ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். நீங்கள் டேரெக்டாகவே படிச்சிங்க. ஒரு சில புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இதை S1 டினோட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேமை ஃபுல்லாக என்னென்னா S2 டினோட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது S3 டினோட் பண்ணியிருப்பாங்க. S1ங்கிறது ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. S2ங்கிறது என்னது? சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட். டயகனல் எலமெண்ட்டோட டிடர்மினன்ட்டுக்கு சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி S3ங்கிறது டிடர்மினன்ட் ஆஃப் ஹோல் மேட்ரிக்ஸ், தட் இஸ் 3x3 சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக சொல்லுவோம். நீங்கள் அப்படி வேணும், டேரெக்டாக படிச்சிங்க, டேரெக்டாக அவுட்புட் எடுத்து ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ ஐகன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பண்ணுற அளவுக்கு பெரிய டிஃபிகல்ட்டாலாம் ஒன்றும் சம்ம கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிள் பேசிக் கான்செப்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம அந்த டிடர்மினன்ட் ஆஃப் A minus lambda I is equal to 0 அதை வச்சே நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர். ஸோ ரொம்ப முக்கியமானது தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான 2 ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி சம்முமே நம்ம கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் டான்செட்டில். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி ஐகன் வேல்யூ ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி சம்ஸ் வந்து கேட்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா சம் ஆஃப் ஐகன் வேல்யூ. தட் இஸ் சம் ஆஃப் ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம் ஆஃப் ஐகன் வேல்யூ is equal to என்ன சொல்றாங்க அப்படின்னா trace of matrix A ன்னு சொல்றாங்க. that is trace of matrix. நம்ம trace of matrixனா இன்னொன்று படிச்சோம். என்னது? sum of the diagonal element. அப்போ sum of the diagonal elementனாலும் sum of the என்னது? ஐகன் வேல்யூனாலும் ட்ரேஸ் ஆஃப் ஏ. சரிங்களா? இதுலேருந்து ஒரு அப்சர்வேஷன். அப்போ இன்டெரக்டாக என்னென்னா அதை இங்கே லிங்க் பண்ணலாம். சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட். ஸோ அதை வந்து அப்படி நமக்கு என்ன இன்டெரக்டாக லிங்க் பண்ணலாம். தட் இஸ் ஒன் கான்செப்ட். தென் த செகண்ட் ஒன் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. ஒரு 2 ஐகன் வேல்யூ இருக்குது, அப்படி இல்லை 3 2x2னா 2 ஐகன் வேல்யூ, 3x3னா 3 ஐகன் வேல்யூ. ஸோ 3 ஐகன் வேல்யூ ப்ராடக்ட் பண்ணுறோம். தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப்
eigenvalue is equal to என்ன சொல்றோம் அப்படின்னா determinant of that matrix, determinant of matrix சொல்றாங்க. அப்போ trace of matrix, determinant of matrix இன்டைரக்டா क्वेश्चन ரைஸ் பண்ணலாம். For example, for a matrix eigenvalues are அப்படினு சொல்லிட்டு ஒரு மூணு இது கொடுத்துருவாங்க. What is the determinant of matrix கேட்பாங்க. சிம்பிளா மூணையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் will be there. சரிங்களா? சோ அதே மாதிரி மூணு eigenvalue கொடுத்துட்டு what is the trace of matrix கேட்பாங்க. மூணையுமே ஆட் பண்ணா that is trace of matrix. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட்கட். இப்படி தான் வந்து TANCET TNEB பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. வெரி டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. சரிங்களா? ஸோ ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் அவங்க எடுக்க முடியும். ஐகன் வெக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஸ்டினே ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு லெந்தி ப்ரொசீஜர்னால இது வரைக்கும் கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதை மொத்தம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்க. அப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ரெண்டு ப்ராப்பர்ட்டி. தென் த தேர்ட் ப்ராப்பர்ட்டி, சப்போஸ் ஐ எம் டெல்லிங் ஒரு மேட்ரிக்ஸுக்கு சப்போஸ் த மேட்ரிக்ஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸுக்கு எனக்கு ஐகன் வேல்யூஸ் கொடுத்துறாங்க. தட் ஐகன் வேல்யூஸ் ஆர் வாட், சம் வேல்யூஸ் கொடுத்துறாங்க. சப்போஸ் வாட் லாம்டா, நான் லாம்டான்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஏ மேட்ரிக்ஸுக்கு என்னோட ஐகன் வேல்யூ லாம்டா அப்படின்னா எனக்கு ஏ பவர் கேன்னா என்ன அர்த்தம், ஒரு டிட்டர்மினன்ட் ஒரு மேட்ரிக்ஸோட ஹோல் பவர் எனக்கு என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்படிங்க சொல்ல எனக்கு என்ன பண்ணணும், எல்லா எலமெண்ட்டுமே என்ன ஆகுனா சப்போஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா மேட்ரிக்ஸுமே என்ன ஆகும், ஸ்கொயர் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்னன்னா ஏ பவர் கே. ஸோ இந்த மாதிரி வர சொல்ல என்னோட ஐகன் வேல்யூ என்ன சொல்கிறேன் அப்படின்னா தட் இஸ் லாம்டா பவர் கே. அவ்வளோதான் ஷார்ட்கட். சப்போஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் ஏ மேட்ரிக்ஸ் ஏ, சரிங்களா, ஐகன் வேல்யூ இஸ் 5. Then what is the matrix? Then what is the eigenvalue for a square, right? So இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது 5 ன்னு சொல்லிடுறாங்களா. ஸோ the answer will be what, இப்போ ஏக்கு லாம்டா, அப்போ ஏ பவர் கேக்கு லாம்டா பவர் கே. ஸோ அப்போ ஏக்கு 5, ஏ பவர் ஸ்கொயருக்கு தட் இஸ் 5, ஏக்கு 5. ஸோ ஏ பவர் 2க்கு தட் இஸ் 5 பவர் 2, தட் இஸ் 5 5s are 25. This is the lambda, this is eigenvalue. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். சிம்பிளாக அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி திஸ் இஸ் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐகன் வேல்யூ கொடுத்துறாங்க. அதே பவரில் என்ன சம் பவர் கொடுத்து அந்த பவருக்கு என்ன ஐகன் வேல்யூ கேட்டாங்கன்னா சேம் பவர், நம்ம ஐகன் வேல்யூக்கு அந்த பவர் எடுத்துட்டோம்னா தட் இஸ் த ஐகன் வேல்யூ ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? தென் த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி இஸ், ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது, அதனோட ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வாட், தட் இஸ் நான் என்ன சொல்கிறேன் இதே மாதிரி லாம்டான்னு சொல்கிறேன். ஸோ அப்போ ஒரு மேட்ரிக்ஸோடைய ஒரு ஸ்கேலார் கான்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறாங்க கே இன்டு ஏ. சப்போஸ் 5 இன்டு தட் ஃபுல் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸோடைய ஒரு நம்பர், ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கேங்கிற கான்ஸ்டன்ட் நம்பரை என்ன பண்ணுறாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லி எனக்கு ஐகன் வேல்யூ என்ன ஆகும், எப்படி சேஞ்ச் ஆகும்னா தட் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் சேம் கேஸ் தட் ஆஃப் this. So அப்போ என்னது ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு லாம்டா. சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு எனக்கு ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2, ஐகன் வேல்யூ தட் இஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2. சப்போஸ் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் 5a. ஸோ அப்போ 5aங்கிற மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு என்ன கிடைக்கும் கேட்குறாங்க. அப்போ இந்த ஹோல் இந்த டேமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா டேமு கூடயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 5 உள்ள மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் தனியாக a மைனஸ் லாம்டா ஐ determinant of a minus lambda is equal to 0 மட்டும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேலார் ப்ராடக்ட் வர சொல்ல அதே மாதிரி இந்த மாதிரி என்னது பவர் டேம் வர சொல்ல ஐகன் வேல்யூக்கு மொத்தம் என்ன சேஞ்ச் பண்ணுங்கிற சிம்பிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அவுட்புட் கொடுத்துணும். அப்போ 5 into ஏவா, அப்போ the lambda is equal to what, that is 5 times lambda, that is 5 into 2. so the answer will be 10, right? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் ஒன்றுமே கிடையாது. ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஐகன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஏ பவர் சம்திங்க்கு எனக்கு வந்து ஐகன் வேல்யூ என்னன்னா த ஐகன் வேல்யூ பவர் தட் சம்திங் தான் என்னதுன்னா ஆன்சர். ஸோ அதே மாதிரி ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனோட ஒரு ஸ்கேலார் கான்ஸ்டன்ட்டாக மல்டிப்ளை பண்ணாது. தட் நம்பர் வில் பி 5 2 8 எனிதிங், ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ எனக்கு ஐகன் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. தட் இஸ் மல்டிபிள் ஆஃப் தட் கான்ஸ்டன்ட். அவ்வளோதான், நத்திங் அதர் தென் தட். சரிங்களா? இதே மாதிரி the fifth one, ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு என்னோட ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா. ஸோ வாட் இஸ் த ஐகன் வேல்யூ ஃபார் ஏ இன்வர்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ்னால என்ன பண்ணால் சிம்பிளாக அதை 1/1 போட்டு ஆன்சர் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நமக்கு TANCET ப்ரீவியஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆர் சப்போஸ் ஐ எம் டெல்லிங் 1 2 and 7. தென் வாட் இஸ் த ஐகன் வேல்யூஸ் ஃபார் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 1/2. சரிங்களா? சாரி, நான் என்ன சொன்னேன், ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு என்னோட ஐகன் வேல்யூ என்னது 1
2 7. அப்போ what is the eigenvalues for A inverse கேட்டாங்கன்னா that is 1 by 1, that is 1 by 2, 1 by 7 எல்லாத்தையுமே தலைகீழ போட்டோம் சரிங்களா. this is inverse property சரிங்களா. then the final one is 6th one, adjoining of A. so for example ஒரு Aங்கிற மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு eigenvalue is equal to lambda. அப்போ adjoining of Aக்கு adjoining of Aங்கிற மேட்ரிக்ஸ்க்கு என்னோட eigenvalue என்ன சொல்றாங்கன்னா that is determinant of A divided by lambda, that is determinant of A divided by lambda. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு கேஸ் மட்டும் டிஃப்ரெண்டாக வரும். ஸோ அதனால் இந்த கேஸ் டைரக்ட் டான்செட் கொஷின். இந்த கொஷின் வந்து டைரக்ட் டான்செட் கொஷின். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ்க்கு the eigenvalue is called as lambda. then what is the eigenvalue for the adjoining of that A? the adjoining of A என்ன சொன்னால் determinant of A divided by lambdaன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? determinant of A divided by lambdaன்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க? நமக்கு தெரியும் A inverse equal to 1 by determinant of A into adjoining of A சரிங்களா. ஸோ adjoining of A னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஸோ adjoining of A னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? that is adjoining of A is equal to A inverse into determinant of A, A inverse into determinant of A. அப்போ determinant of A divided by A inverse னா கீழே கொண்டுனா அப்போ adjoining of A is equal to what? that is determinant of A divided by A. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஒன்று லேம்டான்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் adjoining of Aக்கு என்ன வரும்? இந்த ஏக்கு பதிலாக நான் லேம்டா மட்டும் சப்ஜெக்ட் பண்ணால் போதும். அப்போ determinant of A divided by lambda சரிங்களா. this is the case for adjoining of A case. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்னா சம் கேட்கலாம். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் eigenvalue அண்ட் eigenvector. ரொம்ப முக்கியமான இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அண்ட் A inverse ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் eigenvalues அண்ட் eigenvector இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். the first problem is find the eigenvalue of A inverse for the matrix A is equal to 1 3 4 and 0 2 5 0 0 3 சரிங்களா. இது TANCET 2013 கேட்ட கொஷின். ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கொஷின் என்னன்னா A இன்வர்ஸுக்கு வாட் இஸ் த ஐகன் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. A மேட்ரிக்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ A மேட்ரிக்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ A மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி? ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ்னு ஐகன் வேல்யூஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் A இன்வர்ஸுக்கு எனக்கு என்ன வரும்? தட் இஸ் 1 by lambda நான் போட்டேன்னா. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் நான் ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சா தட் இஸ் மோர் தென் enough. நான் அதை 1 by நான் போட்டேன்னா ஆன்சர் எடுத்துடலாம். So this is first property we need to observe here சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க A. ஸோ நம்ம படித்தோம் ப்ராப்பர்ட்டி, ஃபஸ்ட்டு 2 ப்ராப்பர்ட்டி படித்தோம். ஒன் இஸ் சம் ஆஃப் தி வாட் diagonal element, that is trace of matrix படித்தோம். அதே மாதிரி sum of the eigenvalue is equal to trace of matrix படித்தோம். ஸோ அதே மாதிரி product of eigenvalues are என்னது determinant of matrix படித்தோம். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா product of eigenvalueனா determinant of matrix. ஸோ அப்போ determinant of matrix நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது இங்கே ஈஸிவே எனக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ determinant of matrix நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், determinant இந்த மேட்ரிக்ஸ் எடுத்தேன்னா இந்த காலம் நான் சூஸ் பண்ணலாமா? ஸோ இந்த காலம் நான் சூஸ் பண்ணால் எனக்கு என்னென்னா ஒர்க்கு ரொம்ப சிம்பிள். ஏன் இந்த 2 எலமெண்ட்டுக்கு எடுக்க தேவையில்ல. ஸோ இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் நான் எடுத்தால் போதும். அப்போ இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு எடுக்க சொல்ல இந்த இதையும் டி மெத்தடில் ஹைட் பண்ணுறேன்னா தட் இஸ் 2 into 3 minus 0 into 5. ஸோ இந்த டைம் 0 இருக்கனால இது வராது. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் பார்க்க சொல்ல தட் இஸ் ஏ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், திஸ் இஸ் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதான் என்னன்னா எங்கே வந்து எலமெண்ட்ஸ் இருக்கோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இதே மாதிரி எனக்கு என்னென்னா மேலே நம்பர்ஸாக இருந்து மேலே 0வாக இருந்து கீழே எல்லாம் நம்பராக இருந்தால் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இதே மாதிரி எனி ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா த டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு வாட் ப்ராடக்ட் ஆஃப் diagonal, ரைட்? அப்படிலாம் நம்ம இந்த காலமை சூஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு அதுதான் கிடைக்கும். தட் இஸ் 1 into 2 into 3. ஸோ அப்போ இங்கே என்னன்னா தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு வாட் ப்ராடக்ட் ஆஃப் தி diagonal, தட் இஸ் 1 cross 2 cross 3, ரைட்? 1 cross 2 cross 3. ஸோ நம்ம எடுத்தோன்னா அதான் ஒரு 1க்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் 2 into 3 minus 0 into 5. இந்த டைம் கெட் கேன்சல். அப்போ 1 into 2 into 3 மட்டும்தான் எனக்கு என்னது தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 1 into 2 into 3. ஸோ டிட்டர்மினன்ட்ங்கிறதே நம்ம என்ன படித்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஐகன் வேல்யூ, தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. ஸோ தட் the determinant is equal to lambda 1 into lambda 2 into lambda 3, right? Yeah, 3 cross 3 matrix. So here 3 eigenvalues are coming. So lambda 1 lambda 2 lambda 3 is equal to 1 cross 2 cross 3. So the lambda 1 is equal to what? 2. Lambda 2 is equal to what? Lambda 1 is equal to 1. Check na. Lambda 1 is equal to what? 1.
so that the lambda 1 is equal to what? 1 and lambda 2 is equal to what? That is 2, lambda 3 is equal to 3. So 2, lambda 3 is equal to 3. So these are the eigenvalues for the matrix A. நம்ம question என்ன ரைஸ் பண்ணிருக்காங்க? Find out the eigenvalues of A inverse. அப்ப A inverse சொல்லும்போது என்ன வரும்? That is lambda 1 சரிங்களா? lambda 1 dash நான் வச்சிருக்கேன். That is 1 by 1. So answer will be 1. Lambda 2 dash, that is 1 by 2. Lambda 3 dash, that is equal to 1 by 3. These are the eigenvalues for the matrix A inverse, right? So அப்போ ரெண்டு ப்ராப்பர்ட்டி இங்கே மிங்கிள் பண்ணுறோம். அதே மாதிரி அப்பர் ட்ரையாங்கிள்னா என்ன, லோவர் ட்ரையாங்கிள்னா என்ன, இதெல்லாம் பேசிக் ப்ராப்பர்ட்டி, அதை இங்கே கவர் பண்ணுறோம் சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டரை பொறுத்தவரை இந்த ப்ராப்பர்ட்டியை லைட்டாக கவர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் சிம்பிளாக பேசிக்காக கேட்குறாங்க சரிங்களா? நெக்ஸ்ட் we will move with that further question. Next second question, the product of two eigenvalues of matrix A is equal to 2 1 minus 2, that is 1 1 minus 2 minus 1 minus 2 1 is 4. The product of two eigenvalues of this matrix is equal to 4 சரிங்களா? ஸோ அப்புறம் find the third eigenvalue. ஸோ அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ரெண்டு eigenvalueோட multiple is equal to 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் தி தேர்ட் ஐகன் வேல்யூன்னு கேட்டுறாங்க. ஏன்? தட் இஸ் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ 3 ஐகன் வேல்யூஸ் வில் பி தேர். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ரூல் தெரியும், இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ, ரைட்? ஸோ அப்போ நான் டிட்டர்மினன்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 3 ஐகன் வேல்யூவோட மல்டிபிள் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ 3 ஐகன் வேல்யூவோட மல்டிபிள் எனக்கு தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி தே ஆர் கிவிங் அஸ் டூ ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து இன்னும் ஒன்று தான், அதை நான் அந்த இதோட கம்பேர் பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு வாட்? தட் இஸ் நான் இந்த ரோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா? எந்த ரோனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது காலம் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இந்த ரோவை சூஸ் பண்ணலாம். ஸோ 2 into வாட்? தட் இஸ் 1 1. அப்புறம் என்ன வருது? மைனஸ் ஆஃப் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வருது? 2 2s are 4, தட் இஸ் 1 minus 4. 2 into 1 minus 4, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் -1. ஸோ இந்த டைமுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை ஹைட் பண்ணிட்டேன். ஸோ 1 1s are 1, அப்புறம் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 1 2s are 2. ஸோ 1 minus 2, ரைட்? 1 minus 2. ஸோ அதுக்கப்புறம் என்னது, அந்த பிளேஸில் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ -1 இன்டு இதை பண்ணால் என்னது, தட் இஸ் 1 into -2 -2. தென் -1 into -1. ஸோ என்ன வந்துடும்? +1 ஆயிரும். ஸோ தட் இஸ் -2 +1 ஆயிரும். ஸோ இப்போ the answer will be 2 into that is -3, அப்புறம் -1 into that is -1, then -1 into -1, right? So about 2 into -3, that is -6, then this is -1 that is +1, then -1 that is +1. So this is equal to -4, right? So determinant of matrix equal to what? That is -4. Determinant of matrix equal to -4. Determinant of matrix na என்ன சொல்றோம்? That is product of 3 eigenvalues, right? Determinant of matrix is equal to determinant of A is equal to, that is equal to what? Lambda 1 is equal to into lambda 2 into lambda 3. So determinant of matrix is equal to lambda 1 multiple of lambda 2 and multiple of lambda 3. அப்ப எனக்கு determinant of matrix is equal to what? That is -4. எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? That is product of any two eigenvalues. Any two eigenvalues are, that is 4. So அப்ப என்னது? Any two eigenvalue, first two eigenvalue, they are giving us what? That is equal to 4. Then find out the lambda 3. So the lambda 3 will be 4 will cancel. So the lambda 3 will be, that is equal to -1. This is the answer of this question. இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ரெண்டு ஐகன் வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு ஐகன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதே கான்செப்ட் வந்து அப்பர் ட்ரையாங்கிள் லோவர் ட்ரையாங்கிள் கேட்டால் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்பர் ட்ரையாங்கிள் லோவர் ட்ரையாங்கிள் அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இங்கே 0 கொடுத்தோ இல்லை அங்கே 0 கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டினும் ரைஸ் பண்ணலாம். we are expecting that. ஸோ அதே மாதிரி ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி ஈஸியாக கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் சரிங்களா? ஸோ ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு ஐகன் வேல்யூ, எனக்கு ரெண்டு ஐகன் வேல்யூஸோட அடிஷன் வந்து இவ்வளவு. அப்போ வாட் இஸ் த ஐகன் வேல்யூ ஆஃப் தேர்ட் ஐகன் வேல்யூ அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். வித் ரெஸ்பெக்ட் இதே கான்செப்ட் ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இங்கே மல்டிப்ளாக இருக்குது. நமக்கு ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு lambda 1 plus lambda 2 plus lambda 3, right? The eigen values oda addition, that is addition of my eigen values are trace of a ன்னு சொல்றோம். அப்ப trace of a வந்து எனக்கு ஒரு வேல்யூ எனக்கு கொடுத்துறலாம். Trace of a is equal to, for example, trace of a is equal to what? That is a
sum of the diagonal element. ஸோ அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு sum of the diagonal element மொத்தம் நான் எடுத்து நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எனக்கு ரெண்டு ஐகன் வேல்யூ எனக்கு கொடுத்துடலாம் சரிங்களா. அப்போ தேர்ட் ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வாட்னு கேட்கலாம். தட் இஸ் லாம்டா 3. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படி இல்லை டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் இதை பேஸ் பண்ணி சிம்பிளாக அந்த மாதிரி லாஜிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் தே கேன் ரைஸ் சரிங்களா. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பொறுத்தவரை இந்த லாம்டா 3 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -1. லாம்டா 3 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -1 ரைட். Then the third question, find the eigenvalues of A is equal to full of row and columns are the element is 1 or the option is given by. So இது வந்து TNEB last year TNEB 2018ல கேட்ட கொஸ்டின். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வாட், தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A minus lambda is equal to 0 ரைட். A minus lambda is equal to 0. இப்போ நான் அந்த ப்ரொசீஜர் படி பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு திஸ் இஸ் கன்வென்ஷனல் ப்ரொசீஜர் ஒன்லி. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வச்சு எவ்வளோ ஷார்ட்கட்டாக நம்ம பண்ணுறோன்னு பாருங்க சரிங்களா. ஸோ என்ன அப்படி சொன்னால் தட் இஸ் A டிட்டர்மினன்ட் ஆஃப் A minus lambda is equal to 0 right. A minus lambda I. A minus lambda I என்ன வரும், எல்லா diagonal elementல மொத்தம் lambda lambda lambdaன்னு வரும். So A minus lambda I means what, 1 minus lambda 1 minus lambda இங்க 1 minus lambda. So அப்போ A minus lambda is equal to what, that is 1 minus lambda 1 1 1 1 minus lambda 1 1 1 1 minus lambda that is equal to 0. இப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறேன். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா சப்போஸ் I am choosing this row சரிங்களா. So 1 minus lambda into what, this minus is equal to what, that is 1 minus lambda into 1 minus lambda minus of 1 right. அப்போ -1 இந்த எலமெண்ட் மைனஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ -1. ஸோ -1 போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதை டி மெத்தட் லைட் பண்ணால் 1 into 1 minus lambda that is 1 minus lambda. ஸோ அதுக்கப்புறம் என்னது, இது 1 into 1 that is 1 that is minus of 1 plus 1 into இந்த பிளேஸை பொறுத்தவரை 1 into 1 that is 1 then 1 into 1 minus lambda that is 1 minus lambda. ஸோ அப்போ -1 1 minus lambdaன்னு சொல்ல மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்னு ஆயிரும் that is 1 plus lambda ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் சிம்லர் பண்ணுறேன். ஸோ சிம்லர் பண்ணுறேன் that is 1 and -1 this is cancel right. 1 -1 this is cancel. 1 minus 1 0. ஸோ அதே மாதிரி இங்கே என்னது 1 minus 1 0. ஸோ அப்போ இங்கே என்னது minus lambda into minus that is plus lambda. ஸோ இங்கே ஒரு plus lambda இருக்குது ரைட். ஸோ அப்போ இங்கே ஒரு plus lambda இங்கே ஒரு plus lambda அப்புறம் இந்த டேமை நான் அப்படியே எடுத்தேன் அங்கே எழுதுறேன். ஸோ அப்போ என்ன வருது, that is 1 minus lambda is equal to what, 1 minus lambda into 1 minus lambda minus 1. ஸோ இங்கே பொறுத்தவரைக்கும் என்னது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் lambda. So then ஒரு plus lambda right. So 1 minus lambda into 1 minus lambda into 1 minus lambda minus 1. So plus lambda this is 2 lambda right. This is 2 lambda. So இப்போ இதை சிம்பிள் அவுட் பண்ணுறோம். சிம்பிள் அவுட் பண்ணால் நான் இதை உள்ள ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வருது, 1 மல்டிப்ளை பண்ணால் that is 1. ஸோ அப்புறம் 1 லாம்டாவோட பண்ணிட்டோம்னா that is minus lambda. ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் லாம்டா வச்சு நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணேன். மைனஸ் லாம்டா வச்சு பண்ணால் that is minus lambda then minus lambda plus lambda square right into -1. So into 1 minus lambda plus 2 times lambda. So இது minus lambda minus 2 lambda வந்துரும். அதுக்கப்புறம் என்ன வருது, this is 1 minus 1 right. 1 minus 1 get cancel. So minus lambda minus 2 lambda. So 1 minus lambda into minus 2 lambda plus lambda square plus 2 lambda right. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். இதை உள்ள மல்டிப்ளை பண்ண என்னது, ஃபஸ்ட்டு 1 வச்சு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 வச்சு பண்ணால் என்னது, தட் இஸ் minus 2 lambda ப்ளஸ் lambda ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மைனஸ் lambda வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 1 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 1 into minus 2 lambda that is minus 2 lambda 1 into lambda square is equal to lambda square then minus lambda வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். minus plus so 2 lambda square then minus lambda into plus lambda square. So minus lambda cube is equal to 2 lambda that is equal to what, determinant is equal to 0 right. Determinant of the A minus lambda is equal to 0 சரிங்களா. நான் அது இங்கெல்லாம் ஈக்குவேட் பண்ண இந்த ஸ்டெப்பில் கொண்டு வந்துட்டு நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். is equal to 0 right. ஸோ இப்போ இதில் எதுவும் கேன்சல் ஆகுமான்னு பார்க்கணும். கேன்சல் ஆகுமா, this is 2 lambda square ஃபஸ்ட்டு மைனஸ் lambda cube அதை எடுத்து எழுதுறேன். அப்புறம் lambda square டேம் பார்க்குறேன். lambda square டேம் எத்தனை இருக்குது, 2 lambda square ப்ளஸ் 1 lambda square that is plus 3 lambda square right. 3 lambda square. ஸோ அப்புறம் என்னது minus 2 lambda plus 2 lambda get cancel is equal to 0 right. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா lambda square காமன் அவுட்டாக வெளியே எடுத்தால் எனக்கு என்ன கிடச்சிடும், minus lambda
plus 3 is equal to 0, right? So அப்போ இந்த lambda square is equal to 0 ஒரு equation, minus lambda plus 3, minus lambda plus 3 is equal to 0. So இதிலிருந்து எடுத்தோம் அப்படின்னா lambda is equal to 0 ஒரு case, lambda is equal to 0 ஒரு case, இங்கே எடுத்து lambda is equal to 3 ஒரு case. So the answer will be 0, 0, 3. This is very lengthy procedure. ஸோ இப்படி எக்ஸாம் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் ஆல் முடிஞ்சிடும், அவ்வளோதான். யாரெல்லாம் வந்து உங்களை பீட் பண்ணுமோ பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. we need to use some shortcut, that's why I am telling. எந்த ஏரியாவில் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியுமோ அந்த ஏரியாவில், எல்லா இடத்துலையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. எந்த ஏரியாவில் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல பெர்ஃபெக்டாக நம்ம நாலேஜ் யூஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணி அப்போ தான் டைம் ரெடியூஸ் பண்ண முடியும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் லாஸ் பண்ணிடும். போஸ்டிங் லாஸ் பண்ணுறதுக்கு ஈவன் ஒரு செகண்டு தான் நமக்கு காரணமாக இருக்கும். ஒரு செகண்டில் அந்த கொஷின் நம்ம ஆப்ஷன் அடிச்சிருக்கலாமே, ஸோ அதை அடிக்கிறதுக்குள்ளே பேப்பர் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு, ஏன்னா நமக்கு டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் ஆன்லைன் எக்ஸாம், ஆஃப்லைன் எக்ஸாம். ஸோ அப்படிங்க சொல்ல அதை ஷேட் அடிப்போம், அதுக்கே டைம் எடுக்கும். ஸோ அதனால் ரொம்ப ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ், சரிங்களா? டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும். இல்லைனா 1 மார்க் 2 மார்க்கில் தான் போஸ்டிங் லாஸ் ஆகும். ரொம்பலாம் வேரியேஷன் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் இஸ் அவர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்? ஸோ வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஃபார் 3x3க்கு நமக்கு என்ன வரும்? தட் இஸ் lambda cube minus trace of matrix, that is trace of matrix into lambda square plus sum of the determinant of what? Diagonal element, sum of the minor determinant of diagonal element. ஸோ அப்போ இந்த டயகனலில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே மைனர் டிட்டர்மினன்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்தையும் சம் பண்ணுறோம், சரிங்களா? தட் இஸ் சம் ஆஃப், நான் அதை S2 டினோட் பண்ணுறேன், சரிங்களா? சம் ஆஃப் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் தி எவ்ரி மைனர் ஆஃப் diagonals. So into what? That is lambda, then minus determinant of A is equal to 0. Okay? ஸோ இப்போ இதை பொறுத்தவரை lambda cube, நம்ம lambda cube டேரெக்டாக lambda cube தான் போடுவோம். மைனஸ் trace of A into lambda square. Trace of A என்னன்னா that is sum of the diagonal element, 1 plus 1 plus 1, that is equal to 3. So 3 into lambda square, right? Plus S2 means what? நம்ம ஒவ்வொரு டயகனல் எலமெண்ட்டுக்குமே எனது மைனர் டிட்டர்மினன்ட் எடுத்து அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு நான் மைனர் டிட்டர்மினன்ட் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? இந்த 1க்கு எடுத்தோன்னா என்ன வரும்? 1 into 1 1, that is then minus 1 0. ஸோ இதுக்கு எடுத்தால் என்ன வரும்? ஸோ 1 cross 1, that is 1, then minus of 1 cross 1 0. இதுக்கு எடுத்தால் 1 cross 1 minus of 1 cross 1, all are 0. ஸோ அவங்க trace of matrix நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், that is 3. அதுக்கப்புறம் என்னது? எவ்ரி டயகனல் எலமெண்ட்டோட நமக்கு வந்து என்னது மைனர் டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம், that is all are coming as 0. ஸோ சிம்பிளி we are putting 0 into lambda. ஸோ இந்த டேமுக்கு நமக்கு ரோலே கிடையாது. மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A, டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஆல்சோ 0, ரைட்? எல்லாமே 1 1 1. ஸோ ரோலை வந்து ஒரு காலம், ஒரு என்டையர் மேட்ரிக்ஸ் வந்து எலமெண்ட் 1 1 1 இருந்துச்சுன்னா the determinant is 0, right? ஏன்? ஸோ இதை பண்ணால் 1 cross 1, that is 1, then minus 1 cross 1, இப்படி எல்லா எலமெண்ட்டுமே 0 ஆயிரும். ஸோ இதுக்குமே நமக்கு என்ன கிடையாது? ரோல் கிடையாது, ரைட்? is equal to 0. ஸோ அப்போ என்னது? lambda cube minus 3 lambda square. சிம்பிளாக டேரெக்டாக பார்த்தோன்னா ஆன்சர் எடுத்துலாம். ஸோ த ஆன்சர் வில் பி lambda square காமனாக நான் வெளியே எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? that is lambda minus 3 is equal to 0. ஸோ இப்போ இதுலேருந்து எடுத்தோன்னா lambda is equal to 0, lambda is equal to 0, then lambda is equal to 3. These are the output, right? ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுது? 1 நிமிஷம் கூட எனக்கு ஆகலை. பட் இதை பண்ணுறதுக்கு எனக்கு மினிமம் 3 to 4 minutes ஆகுது. இந்த டைமை நான் கவர் பண்ணால் போஸ்டிங் வாங்கிடுவேன். ஸோ இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன்னா நான் போஸ்டிங் வாங்கிடுவேன், போஸ்டிங் வாங்கிடுவேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் 1 மார்க்கில் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இன்னொரு 1 மார்க் கொஸ்டினை உங்களால் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. திஸ் இஸ் எ ஷார்ட்கட் ஃபார் கெட்டிங் போஸ்ட், சரிங்களா? அப்போ ஒரு போஸ்டிங் வாங்கினா ரொம்ப முக்கியம் என்னென்னா, எந்த ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோமோ அந்த ப்ராப்ளம் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும்னு நமக்கு பிரெயினுக்கு தெரியணும். ஸோ அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த இடத்துல ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணாமல் தான் டைம் ரெடியூஸ் பண்ணி நமக்கு எல்லா கொஸ்டினுமே அட்டாக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் 3 சம்மு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 சம்மே டான்செட் சம், லாஸ்ட் சம்முங்கிறது TNEB 2018 கேட்ட கொஸ்டின், ரைட்? தேங்க்யூ.